ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் வித் அம்மு சேனல். இன்றைக்கி புளிச்சக்கீரை தொக்கு எப்படி செய்யணும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆந்திராவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோங்குரா தொக்குன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஃபேமஸ் வந்து இது ஆந்திராவில். நம்ம இன்றைக்கி கடையில் மாதிரி செய்யாமல் தொக்கு மாதிரி தான் செய்ய போகிறோம். ஒரு கட்டு கீரை வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். இந்த பாருங்கள், இதுதான் வந்து புளிச்சக்கீரை. இயற்கையாகவே இந்த கீரையில் வந்து பார்த்திங்கன்னா புளிப்புத்தன்மை இருக்கும். இருந்தாலும் நம்ம வந்து இதை வந்து செய்யும் போது கொஞ்சம் புளி சேர்த்து தான் செய்யணும். இந்த பாருங்கள், அந்த காம்பெல்லாம் எல்லாமே கீரையை மட்டும் அப்படியே ஆஞ்சி எடுத்துக்கணும். இந்த பாருங்கள், நல்லா பெருசு பெருசாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் புளிச்சக்கீரை. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து கீரைங்களோட ராஜான்னு சொல்லுவாங்க இந்த கோங்குராவை. இதை பாருங்கள், ஆஞ்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். காம்பெல்லாம் இல்லாமல் கீரையை மட்டும் நீங்கள் தனித்தனியாக எடுத்துகிட்டு ஒரு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை பாருங்கள், இப்படி தான் இருக்கும். அந்த கீரை வந்து நல்லா பெரிய சைஸாக இருக்கும், மண்ணெல்லாம் இருக்கும். அதனால் நல்லா 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்துக்குங்க. கழுவி எடுத்துகிட்டு நல்லா வடிகட்டி வச்சுக்கோங்க. இதுக்கு தேவையான நம்ம பொருள்லாம் என்னென்னு பார்க்கலாம். காஞ்ச மிளகாய் வந்து ஒரு 10-15 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. பெருங்காயம் ஒரு சின்ன கட்டி பெருங்காயம். புளி வந்து ஒரு சின்ன அளவு எடுத்துக்கோங்க. கொஞ்சோண்டு வந்து ஒரு 1/4 ஸ்பூன் வந்து வெந்தயம், ஒரு 2 ஸ்பூன் வந்து கொத்தமல்லி, பூண்டு வந்து நம்ம தட்டி போடுவோம், அதனால் ஒரு 10 பூண்டு எடுத்துக்கோங்க. ஒரு பிடி கருவேப்பிலை, உப்பு. இதுதான் எல்லாத்தையும் நம்ம வந்து வறுத்து எடுக்க போகிறோம். இப்போது நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் இதுதான் இந்த தொக்குக்கு. காஞ்ச மிளகாய் வந்து நல்லா காரமாக செய்வாங்க ஆந்திராவில். நாம் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி வச்சுக்குவோம். இதை பாருங்கள், அதை அலசி எடுத்து வச்சுருக்கேன் புளிச்சக்கீரையை. நம்ம இப்போ வதக்கிக்கலாம். ஒரு வானல் வச்சுக்கோங்க. வானலில் வந்து 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெயில் செய்யும் போது இது இன்னும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம ஒன்றுன்னா வதக்கி எடுத்துக்குவோம். காஞ்ச மிளகாய் வந்து ஃபஸ்ட்டு போட்டு வதக்கிக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி இங்கே சேர்த்துக்குங்க. இது வந்து ஒரு 10 நாள் கூட வந்து வீணாகாது. 10 நாள் 20 நாள் கூட நம்ம வச்சுருந்து சாப்பிட்லாம். இப்போ இந்த செவந்த உடனே அந்த மிளகாவை எடுத்துருங்க. இப்போ பெருங்காயத்தை போட்டுக்குங்க. உங்களுக்கு கெட்டி பெருங்காயம் இல்லைன்னா பவுட்ரு பெருங்காயம் கூட போட்டுக்கலாம். வெந்தயம், அந்த தனியாக இருக்கு இல்லையா, அதையுமே போட்டு நல்லா வறுத்துருங்க. நல்லா கமன்னு வாசனையாக இருக்கும். இது நல்லா வறுபட்டோன்னா அப்படியே நீங்கள் கொஞ்சோண்டு ஒரு 1/2 ஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா வறுத்து விடுங்க அந்த எண்ணெயிலே. இது நல்லா வறுத்த உடனே தனியாக நம்ம ஒரு தட்டில் எடுத்து மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இதே எண்ணெயிலே வந்து நம்ம வந்து அந்த கீரையை நம்ம வதக்கி எடுக்க போகிறோம். இந்த பாருங்கள், இந்த கலரில் வரும்போது நீங்கள் அப்படியே எடுத்து வச்சுருங்க. இது ஒரு பக்கம் அப்படியே ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம அந்த கீரையை நல்லா போட்டு வதக்கிக்குவோம். பார்க்கும் போது நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். வானல் முழுசாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் உப்பு சேர்க்காதீங்க. இப்போ நல்லா வதங்கி சுருங்கின பிறகு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இந்த பாருங்கள், வதக்க வதக்க அந்த கலருமே மாறும் உங்களுக்கு. இந்த வானலில் ஃபுல்லாக இருந்தது எல்லாம் சுருங்கி ரவோண்டு ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் வந்து இந்த இதுக்கு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ புளியை கூட நம்ம சேர்த்துக்கலாம் இந்த நேரத்தில். ஆல்ரெடி வந்து இது புளிப்பாக தான் இருக்கும் இந்த கீரை. எதிர்ப்புளின்னு சொல்லுவாங்க. அது இன்னும் ருசியை கொடுக்கும். அதுக்காக தான் இந்த சின்ன அளவு புளியை வந்து போட்டுக்குங்க. அந்த தண்ணியிலே வந்து இந்த புளியும் அந்த கீரையும் நல்லா வேகட்டும். உப்பு வந்து இப்போ சேர்க்காதீங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம சேர்த்துக்கலாம். அந்த பாருங்கள், நல்லா எப்படி வெந்துருச்சு பாருங்கள் கீரையை. நாம் வந்து 2 நாள் வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம மசாலா கூட போட்டு அப்படியே சும்மா வந்து ஒரு திப்பியாக கூட கடைஞ்சிக்கலாம். இப்போ இந்த நேரத்தில் வந்து உப்பு போட்டுக்குங்க. பாருங்கள், அப்படியே உப்பு போட்டு நல்லா வதக்கி கொடுங்க. நம்ம சட்டியில் கூட கடைஞ்சிக்கலாம். ஆனால் நான் மிக்சியில் தான் இன்றைக்கி கடைஞ்சி காட்ட போகிறேன். இதை பாருங்கள், இது நம்ம வறுத்து ஆற வச்சுருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸு. இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் முதல்ல பொடியாக்கி வச்சுக்கலாம். இதோடு சேர்த்து கூட நம்ம அரைச்சிக்கலாம். இருந்தாலும் இதை தனியாக நம்ம பொடியாக்கி வைக்கும் போது இன்னும் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த காஞ்ச மிளகா, வெந்தயம், தனியாலாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கீரை நல்லா ஆறட்டும். அந்த ரூம் டெம்பரேச்சர் வரட்டும். அது வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். நாங்கள் பொடியாக்கின பவுட்ரு நான் வந்து ஒரு பவுலில் கொட்டியிருக்கேன் பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள். அப்படியே நல்லா கலராக நல்லா காரஞ்சாரமாக இருக்கும். ஆந்திராவிலலாம் பார்த்திங்கன்னா நிறைய காரம் வைப்பாங்க. நம்ம ஊரில் வந்து நம்ம வந்து காரத்தை வந்து நம்ம கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இப்போ இந்த புளிச்சக்கீரையும் நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. வானல் வச்சுக்கோங்க. வானலில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிங்க. இல்லைன்னா ரிஃபைண்ட் ஆயில், உங்களுக்கு என்ன எண்ணெயோ அந்த எண்ணெய் வந்து ஊற்றிக்கிங்க. கொஞ்சம் எண்ணெய் வந்து தாராளமாக விடணும். 1/4 ஸ்பூன் கடுகு போடுங்க. கடுகு பொரிஞ்ச உடனே ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். ஏற்கனவே ஜீரகம் போட்டிருக்கோம். நம்ம வடகம் இருந்தால் வடகம் போட்டுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 3 காஞ்ச மிளகாய் வந்து வாசனைக்கு போட்டுக்கோங்க. பூண்டு சொன்னேன் இல்லையா, ஒரு 10 பூண்டு அப்படியே தோலோடையே தட்டி போட்டுக்கோங்க. கமகமன் வாசனையாக இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி பிடிக்கலைன்னா நீங்கள் உரிச்சு கூட நீங்கள் தட்டி போட்டுக்கலாம். இல்லைன்னா வேகும் போது கூட போட்டுக்கலாம். நீங்கள் அந்த புளிச்சக்கீரை வேகுதுலையே அந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் புளி போட்டுக்கலாம். ஒரு கத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா படபடன்னு வெடிக்கட்டும். இதை பாருங்கள், புளிச்சக்கீரையை வந்து நான் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் நல்லா மழமழன்னு அரைச்சிருக்கேன். உங்களுக்கு வேணால் கொஞ்சம் சொரன்னு கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். அது வந்து உங்களோட இஷ்டம் தான். எங்கள் வீட்டில் இந்த மாதிரி மழமழன்னு இருந்தால் தான் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க பசங்களாம். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா அந்த எண்ணெயிலே வதங்கட்டும். அந்த புளிச்சக்கீரையை வந்து நல்லா எண்ணெயிலே வதக்கி விடுங்க. இதை பாருங்கள், அப்படியே வதங்கணும். அப்போ தான் நம்ம வந்து ஒரு 4 படை வச்சு சாப்பிட்லாம். ஒரு 10-15 நாள் கூட நம்ம வச்சுக்கலாம் இந்த மாதிரி நம்ம செய்யும் போது. இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மசாலாவை, அதையுமே போட்டு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி கொடுங்க. இதை நல்லா கிளறின பிறகு இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு வந்து இருக்கான்னு நல்லா செக் பண்ணிக்கிங்க. ஏன்னா உப்பு வந்து கம்மியாக இருந்ததுன்னா சீக்கிரமாக வந்து பூசின மாதிரி வந்துடும். மேலே அப்படியே வெள்ளை வெள்ளையாக வந்துடும். உப்பு வந்து கொஞ்சம் தூக்கலாக தான் இருக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து கெடாத இருக்கும்.
பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வதக்கி கொடுங்க. அப்படியே அந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணும் பாருங்கள். இப்போ பாருங்கள் அப்படியே தக தகன்னு வருது பாருங்கள். எண்ணெய் அப்படியே மேலோட்டமாக வரும்போது தான் அந்த புளிச்சக்கீரையினோட ருசி அதிகமாக இருக்கும். இது வந்து கீரைகளின் ராஜான்னு சொல்லுவாங்க அந்த கோங்குரா. இது அவ்வளோ உடம்புக்கு நமக்கு ரொம்ப நல்லது. இது மாதத்தில் ஒரு தடவையாவது நம்ம இந்த மாதிரி புளிச்சக்கீரை வந்து சேர்த்துக்கணும். இது வந்து இரும்பு சத்து ஜாஸ்தியாக இருக்கும். ரத்த சோகை இருக்கிறவங்க இதை அடிக்கடி சேர்த்துக்கணும் சாப்பாட்டில். செஞ்சு வச்சா ஒரு மாதம் வரைக்கும் நல்லாவே இருக்கும். ஒரு பாட்டிலில் போட்டு வச்சிங்கன்னா இது சுட சுட வெள்ளை சாதத்துக்கு, இல்லை வந்து நம்ம எங்கேயாவது ஊருக்கு போகிறோன்னா நம்ம கட்டி கொடுக்கறதுக்கு பசங்களுக்கு நல்லா இருக்கும். டிஃபன் பாக்ஸ்லாம் கட்டி கொடுத்தீங்கன்னா இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே வரும். நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.